மீனாமா குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? வெள்ளரிக்காய் கறி. ஓ வெள்ளரிக்காய் பயத்தம்பருப்பு போட்டு மாதிரியா. ஓ என்ன பண்ண போறீங்களா? பயத்தம்பருப்பை ஊற போட்டு இதை நல்லா பொடி பொடியா நெருக்கிட்டு பயத்தம்பருப்பையும் போட்டு ஊற வச்சு அப்படியே கொஞ்ச நாள் ஊறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை இதுவாக கறியா பண்ணணும். ஓகே கடுகு அதை எப்படி பண்றோம் அப்புறம் காமிக்கலாம். அம்மா இது ஒண்டி போறாதுல்ல, இதுவும் ஓ சரி. நீங்களா ஜாயின் அதனால போடுறோம். அதெல்லாம் அளவோட தானே போட முடியும், அது ஒரு கை தானே போட முடியும். அதனால என்ன பண்ணலாம்? இன்னும் ஏதாவது பண்ணணுமா? இல்ல இன்னொரு கூட்டு மாதிரி பண்ணணும். நீங்க அப்படியே உங்க ஜாயின்ட் ஃபேமிலில இன்னொரு கூட்டு பண்ணுவேன். எப்பவுமே எங்களுக்கு பெரிய கூட்டும் வேணும். ஓ கல்யாணத்துல எல்லாம் எப்படி 2-3 கறி எல்லாம் பண்றாங்கன்னா அது எல்லாத்தையும் மூட்டையே பண்ண முடியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். எப்பவுமே தினம் கறி கூட்டுவோம் உங்க ஃபேமிலில. அது தவிர கூட்டு தான் கொஞ்சம் ஆண்டு வரும், எல்லாருக்கும் போட முடியும். அதுல பயணப்பருப்பு போட்டு அது நல்லா நிறைய பண்ணிடணும். கறின்னா நம்ம நெருக்கத்தையவே அது குறைஞ்சி போயிடும். அது ஒரு காலத்துக்கு தான் வரும். இந்த கூட்டு தான் போடணும். இன்னைக்கு அதை தவிர முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் பண்ண போறேன்ல, அதுவும் பண்ணி காமிக்க போறேன். அரைச்சு விட்டு உங்க மெத்தட்ல பண்ணுங்க மீனும். ஓகே. இப்ப நம்ம இந்த வெள்ளரிக்காய் பயத்தம்பருப்பு பச்சை கறின்னு பேரு. ஓகே சூப்பர். அழகா உங்களுக்கு நல்லா நறுக்கிறேன் அருவாமனையில. இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது நல்லா இருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருந்தா தோலியோட போடலாம். என்ன பண்ண போறேன்? வெள்ளரிக்காய் கறி. சரி. இது பயத்தம்பருப்பா ஒரு 1/2 டம்ளர் ஊற வச்சிருக்கோம். சரி. இதை நெருக்கிருக்கேன். நெருக்கிட்டு போட போறேன். போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு அது அந்த ஜலம் எல்லாம் வந்துடும். ஓகே. அதுக்காக இதுல போட போறோம். இது பயத்தம்பருப்பு. ஓகே. இது இதுல போட போறேன். ஓகே சூப்பர். போடு. சூப்பர். இது ஒரு 1/2 an hour வைப்பலாமா? ஆமா. எருவிடணும் இல்லையா தண்ணி எல்லாம். ஆமா. போட்டு கொஞ்சம் நல்லா ஊறிக்கும்ல. ஆமா. உப்பு போட்டு பெசற போறேன். வெள்ளரிக்காயுமே கொஞ்சம் தண்ணி ஊத்திடும். இப்ப நம்ம உப்பு வேற போட போறோம். நான் இப்ப என்ன பண்றேன்? உப்பு போட போறேன். உப்பு போட்டு பெசற போறேன். போருமா? சரி. ஒரு 1/2 an hour வைக்கலாமா? இருக்கா 1/2 மணி. அது உஞ்சி தண்ணி எல்லாம் உரிச்சு கீழே தள்ளிடும். இப்ப என்ன பண்ண போறேன்? முருங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பார். ஓகே. அதுக்கு இப்ப வறுக்க போறேன். வறுத்து அரைச்சு விட்டு சாம்பார். என்னெல்லாம் வறுக்க போறேன்? தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல். ஓகே. இது வறுத்த அப்புறம் இந்த தேங்காயும் போட்டு அதுல வறுக்கணும். வறுத்துட்டு அரைச்சு சாம்பாருக்கு கடைசியில விடணும். ஓகே. புளியில இது புளி ஜலம் இது. அப்புறம் புளியை போட்டு உப்பு போட்டு இந்த வேக விட்டு ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு பருப்பு கட்டையும் போட்டுட்டு இந்த அரைச்சத்தையும் போட்டு கலரி ஓகே வறுக்க போறேன். ஓகே. நல்லா ரெட்டா வறுப்பீங்களாமா? நல்லா ரெட்டா. என்னாலும் தனியா வாங்கினான்னு போனா தனியாலாம் உடனே வீணா போயிடுறது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்க வேண்டியது. இப்ப இதுல சாம்பார் பொடியே போட வேண்டாம், இதை போட்டா போருமாமா? கடைசியா போறோம். 4 மிளகா போட்டுருக்கேன். ஓகே. இதே போதும். கொஞ்சமா வேணா சாம்பார் பொடி போடும் சேர்ந்து புளிய விட சேர்ந்துக்கிறதுக்கு. ஓகே. ஏன்னா 4 மிளகா போட்டிருக்கேன். அது போதும். ஓகே. நல்லா இருக்குல்ல? இந்த வறுக்கிறதுக்கு வாக. இது இப்ப ஆறின அப்புறம் தான் அரைக்கணும் இல்லமா?
அப்பதான் கலர் வரும்ல. நான் மேடையெல்லாம் நல்லா இருக்கு. அந்த மாமி சொல்ற அந்த சமைச்சா வருது அந்த மாமி. இப்ப சாம்பார் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆமா, இது புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஆமா, அதை இதுல ஊத்த போறேன். ஓகே, வெரி குட். சூப்பரா கேமராக்கு தெரியற மாதிரி பண்றேன். வெரி குட். இப்போ நறுக்கி வச்ச முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும். தான் குறைச்சு போட்டுருவாள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போடு. இது போறது நீங்க எப்படி போடுற. அப்புறம் இது வந்து சாம்பார். ஓகே, இது போட்டா போடலாம், கொஞ்சம் போட்டா சேர்ந்துக்குங்கிறீங்களா? ஏன்னா நம்ம அரைச்சு விட போறோம். ஓகே, போடல. இல்ல கொஞ்சம் வேணும், அரைச்சு விட்டாலும் போறாது. இது வேணும். ஓகே, கொஞ்சம் மஞ்சப்பொடிமா, பெருங்காயம் வந்து தாளிச்சுக்கலாம். மெந்தியமும் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் வேண்டாம். மஞ்சப்பொடி போடுமா? சரி, ஓகே. அது இப்போ வேகணும்ல. இது நல்லா வேகணும். ஓகே, இது வேகட்டும். வெந்த அப்புறம் பருப்பை கொட்டி. ஓகே, பருப்பை கொட்டி கடுகு கருவேப்பிலை அந்த இது வறுத்து அரைச்சதை போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா. ஓகே, நல்லா கொதிக்கணும் அல்லவா? வெந்துடணும், அவ்வளவுதான். வெந்து வேகணும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்து போயிடும். இந்த வெண்டைக்காய் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும். ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை இப்ப போடலாமா? இல்ல கடைசியில. என்ன இப்ப என்ன பண்ணிருக்கேன்? இந்த முருங்கைக்காய் வெந்திருக்கா பார்க்க போறேன். ஓகே, முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்க. உருளைக்கிழங்கு எடுத்துட்டுமா? வெந்திருக்கு, நல்லா நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ இதுல என்ன பண்ண போறீங்க? பருப்பை கொட்டணும். ஓகே, எடுத்துக்கோ. கொட்டு. இந்த சைடால கொஞ்சம். இது என்னது? கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்சது. ஆமா, என்னன்னா கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர, அப்புறம் மிளகா வத்தல், தேங்காய். இது வந்து இது ஒரு கொதி வந்த அப்புறம் போட போறீங்களா? இப்பயே போடலாம். கொதிக்கிறது, ஒரு கொதி வரட்டும். ஓகே, நம்ம இதுல இன்னும் பெருங்காயம் கருவேப்பிலை போடல. கொஞ்சம் போட்டுடலாமா? கொஞ்சம் போட்டுருங்க சேர்ந்து. போடுங்க போடுங்க. பெருங்காயம் போடு. இத போடணும். அரைச்சு விட்டது. ஒரு நிமிஷம் கரண்டி. இப்ப நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். மணனா இருக்குல்லமா? அப்புறம் நெய்ல தாளிச்சு கொட்ட போறோம். இப்ப இந்த அரைச்சு விட்டதுனால திக்காயிடுமா? திக்காயிடும். சித்தனை ஆயிடும்னா உருங்க உடனே முருங்காய் இதெல்லாம் ஆயிடும்னு சரியாயிடும். இந்த பொடியெல்லாம் அப்பதான் அரைக்கணும். ஆமா, அப்ப வச்சாதான் வாசனையா இருக்கும். அது வச்சாலாம் சரியா வராது. வச்சுட்டு கடைசியில போட்டு 4 கொதிக்க வச்சா குழம்பு நல்லா இருக்கும். போட்டு கொஞ்சம் இதுல வச்சுக்கிறியா? என்ன பண்ண போறேன்? தாளிச்சு கொட்டணும். நெய் விட போறேன். கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சுடட்டும். கொஞ்சம் பெருசா வேணும். அடுப்பு பெருசா கடு. இது என்ன தாளிக்க போறேன்? சாம்பார். வெந்தயமும் கடுகும். காமிங்க. இதோ இருக்கு கடுகும். ஒரு நிமிஷம் காமிங்க. அதெல்லாம் வேண்டாம். இது வந்து மிளகா வத்தல், மிளகா, கருவேப்பிலை. மிளகா வத்தல், மிளகு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், பெருங்காயம். இதை அதுல சாம்பார்ல ஆட் பண்ணிடுங்க. போதும், நல்லா இருக்கு. அப்புறமா நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். சரி, இப்படி மூடி வச்சா வாசனையா இருக்கும். அவ்வளவுதான், சரியா போச்சு சாம்பார்.
இருங்க எண்ணெய் காயட்டோம்மா. எண்ணெய் காயட்டும். அம்மா இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த கறி வெள்ளரிக்காய் கறி. இது ஒரு half an hour மேல இருக்கும்லமா நீங்க பெசரி வச்சது? இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. இருங்க அது கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்க போறீங்களா? சூப்பர். அவசரம். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போடலாமா? இந்த கொஞ்சம் உப்பு பிடிச்சிக்கோ. இப்போ ஃபைனலா தேங்காய் போட போறேன். அதெல்லாம் எடுக்க தேங்காய் போட்டணும். தேங்காய் போடுவோம். ஓய் சூப்பர். பொறுமலா அப்புறம் மாத்திக்கலாம். சூப்பரா. நல்லா இருக்குமா? நம்ம பாத்துல நீ லெமன் ரசம் வேற பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், வெள்ளரிக்காய் கறி, லெமன் ரசம். அப்பெல்லாம் பொறிக்க போறீங்களா? இல்ல, கறி நிறைய இருக்கு. சரி. சோ நம்ம இன்னைக்கு இது ரெடி. முருங்கைக்காய் சாம்பாரும் வெள்ளரிக்காய் கறியும் ரெடி. சூப்பரா. Okay, so this was Meenamma and Sujata signing off from Sujan Fun Kitchen. உங்க எல்லாருக்கும் மீனாமா ரொம்ப பிடிக்கும்ல? So கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து share this video with your friends and family. And as always, have fun cooking. Thanks for watching my video. Bye bye.